இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 380, அதிகாரம் 38, குறள் எண் 380. ஊழ். அதாவது ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று குழினும் தான் முந்துரும். ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று குழினுந்தான் முன்னுறும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னை விளக்குதற் பொருட்டு தனக்கு மறுதலை யாவதோர் உபாயத்தைச் சூழினும் தான் அவ்வுபாயமேயாயினும் பிறிதொன்றானும் வழியாக வந்து அச்சூழ்ச்சியின் முற்பட்டு நிற்கும். அதனால் ஊழ்போல் மிக்க வழியுடையன யாவை உள. அதாவது எப்போவுமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 10 குறள் இருக்கும் ஒரு அதிகாரத்தில். கடைசி குறளில் அப்படியே அதனுடைய உண்மைத்தன்மையை முதல்ல சொல்லிட்டு வருவார். கடைசி குறளில் அடித்து சொல்வார், ஆணையிட்டு சொல்வார். அந்த கடைசி குறளில் அந்த கடைசி குறளில் ஆணையிட்டு சொல்வார். ஊழினால் என்ன விளையும் என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதாவது ஊழ் வினையால் உண்டாகும் துன்பத்திலிருந்து விடுபட வழியே கிடையாது. அடிச்சிட்டார் பாருங்க, இதில் நீட்டாக சொல்லிட்டாரு. ஊழ் வினையிலிருந்து உண்டாகும் துன்பத்திலிருந்து விடுபட வழியே கிடையாது. ஒருவேளை அதனின்றும் வேறு வழியை தேடி சென்றாலும், ஊழ்வினையை விடுத்து வேறு வழியை தேடி சென்றாலும் அங்கும் முன்வந்து நிற்பது ஊழ்தான். அதனால் ஊழ் வழியை நிச்சயமாக யாரும் மாற்ற முடியாது. அதுக்கு தண்டனை அதுவே. ஊழுக்கு தண்டனை, அந்த ஊழ் என்ன தண்டனை கொடுக்கிறதோ அதுதான் மனிதனுக்கு தண்டனை. யாராலும் மாற்ற முடியாது. இவன் எத்தனை கோயிலில் போய் எங்கெங்கே போய் நான் அந்த மந்திரம் மன்றம் இப்படி என்ன செஞ்சாலும் சரி, ஊழ்வினையை மாற்ற முடியாது. ஊழின் தாக்குதலிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. ஊழ் அவ்வளவு வலிமையுடையது. ஊழை விட வலிமையுடையவை என்று சொல்வதற்கு எவை உள்ளன என்று அவரே கேட்கிறாரு. இல்லை, எவையேனும் இல்லை. ஊழிலிருந்து தப்புவதற்கென்று வேறு வழி நாடினாலும் அந்த வழியிலும் ஊழ் தவறாமல் வந்து நிற்கும். எனவே மாற்ற முடியாத பெரு வலிமையுடைய பெற்ற ஊழின் தன்மையை நன்கு உணர வேண்டும். உணர வேண்டும் சொல்லிட்டாரு. உணர்ந்து நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அற வாழ்க்கையை வாழ்ந்து நன்முறையில் வாழ வேண்டும். அற வாழ்க்கையோடு வாழ்ந்து நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஊழ் உங்களை தாக்காது. அது என்ன, ஆகூல் ஆகிவிடும், போகூல் ஆகாது. ஆகூல் ஆகிவிடும். உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய கூழாக ஆகிவிடும். போகூல் தீமையை தரக்கூடிய ஊழாக ஆகிவிடாது. உண்மையிலேங்க, அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு தனிப்பிறவிங்க. உண்மையிலே சொல்கிறேன். அதாவது நீங்கள் தயவுசெய்து மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படித்தால் உங்களுக்கே தெரியும். இந்த குறளை பாருங்கள், ஊழில் இதோட நம்ம அந்த அறத்துப்பாலினுடைய அதிகாரமே முடியுதுங்க. கடைசியில் வெளுத்து வாங்கிட்டாருங்க. ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடாது என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதனால்தான் 117 மொழிகளில் உலகத்திலேயே 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். மறுக்கவே முடியாதுங்க. அது லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவிலே போய் பரப்பினார். இங்கே அதை பார்த்துட்டு நம்ம மகாத்மாவுக்கே அவர் தான் சொல்லிவிட்டார். அது மாதிரி போப்பு
அவர் அதை படித்துவிட்டு அயல்நாடுகளில் பரப்பினார். வீரமாமுனிவர் மதம் பரப்ப வந்தவர், அதை படித்துவிட்டு அயல்நாடுகளில் பரப்ப சென்றார். இவர்கள்தான் நம்ம இந்தியாவை விட்டு அயல்நாடுகளுக்கு பரப்ப செய்தவர்கள் என்று சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு குறளுங்க திருக்குறள். தயவுசெய்து என்னடா நான் இவ்வளவு மிகைப்படுத்தி பேசுகிறேன் என்று எண்ண வேணாம். நீங்கள் தயவுசெய்து ஒரு முறை மாணவ செல்வங்கள் திறந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். பெரியவர்கள் ஒரு சிலர் என்னையுமா, அதாவது இப்போ நம்ம கல்லூரி காலேஜ் ஹவுஸ் இருக்குல்ல, அதில் உலக திருக்குறள் மன்றம் இருக்குதுங்க. உலக பிரசித்தி பெற்றவர் தாங்க மணிமொழியானார். இப்போ 1ஆம் தேதி கூட ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. 1ஆம் தேதி சனிக்கிழமை கூட, அது கூட எனக்கு அழைப்புதல் கூட வந்திருக்குங்க. அந்த இதில் அவர் என்ன அந்த மணிமொழியனார் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு வந்தார். இங்கே இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு வந்தார். ஆங்கில வழி கல்வியை முடிச்சுட்டு வந்த உடனே காலேஜ் ஹவுஸில் அவர் என்ன செஞ்சார், சும்மா ஓய்வு நேரத்தில் இதை படித்தார். படித்தவுடன் அவருடைய மனம் மாறிவிட்டது. மனம் மாறி கம்ப்ளீட்டாகவே இதற்காகவே அர்ப்பணித்து விட்டார். நானாவது படித்து தான் சொல்கிறேன், ஆனால் அவர் திருக்குறள் வழியிலே நடந்தார். நானும் வழியிலே நடந்துகிட்டு இருக்கேன். இப்போ ஈதல் இசைப்படவாதல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு, அது யாராலும் சொல்ல முடியாது, நான் செய்ய முடியாது என்னால். ஏன்னா எனக்கு ஒன்று பென்ஷனை நம்பி தான் நான் இருக்கிறேன், ஓய்வூதியத்தை நம்பி இருக்கிறேன், வேறு வழி இல்லை, நான் அதை செய்ய முடியாது. என்னுடைய மகன்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்கள்ட்டேருந்து நான் 10 பைசா வாங்க மாட்டேன், அது வேணாம் அப்படின்னு. அப்போ என்னுடைய சம்பளத்தில், என்னுடைய ஓய்வூதியத்திலேருந்து நான் எப்படி அடுத்தவர்களுக்கு உதவ முடியும்? அது ஆனால் அவர் செஞ்சுருக்காருங்க. செஞ்சது மட்டும் இல்லைங்க, ஒரு தன்னுடைய காலேஜ் ஹவுஸ்லேயே ஒரு பகுதியை ஒதுக்கி திருவள்ளுவர் மன்றம்னே வச்சு நடத்திட்டுருக்காரு. 1ஆம் தேதி கூட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. 1ஆம் தேதி சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் கூட இருக்குங்க. அவ்வளவு அற்புதமாக அவர் அவருடைய மகனும் செயல்படுகிறார். ஏன்னா என்றைக்குமே அந்த வழியிலேருந்து வந்தவங்க தானே, அதை மாற்ற முடியாது. அந்த குணம் தானே மயனுக்கு வரும். அப்படியே நடந்துகிட்ருக்காருங்க அவருக்கு. கார்த்திகேயன் மணிமொழியனார் அவர்கள், மரியாதைக்குரிய கார்த்திகேயன் மணிமொழியனார் அவர்கள் அப்படியே தன்னுடைய அப்பாவை பின்பற்றியே நடந்து வருகிறார். அதனால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது. அதற்காக சொல்கிறேன், தயவுசெய்து மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நான் இன்று நேரம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டதற்கு காரணமே, இன்றோடு நம்ம அறத்துப்பால் முடிகிறது, அடுத்து நாளை பொருட்பாலை பார்ப்போம். அதற்காகத்தான் நான் இன்று நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன். நன்றி. நாளை மீண்டும் பொருட்பாலுடன் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை. அதாவது ரைட்டு, நாளைக்கு பேசிக்கிறோம் மற்றவைகளை. நன்றி. நாளை மீண்டும் தொடருவோம்.